வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டும்தான் ஏமாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சேமித்த பணத்தையும் இழந்து மீண்டும் நம்ம வாழ்க்கைக்குள்ள உழைத்து பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாற்றி போட்டிருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட எதிர்பார்த்தது கூட கிடையாது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று. ஆனால் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலங்களாகவே சமீபத்தில் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு அது உங்களை பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கிறது. எதிர்கால பாதுகாப்பிற்காக சிறுக சிறுக நீங்கள் சேமித்து வைத்த கடின உழைப்பின் சேமிப்பு யாரோ ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் அல்லது தவறான வாக்குறுதிகளை நம்பியதால் மொத்தமான ஒரு ஏமாற்றத்தில் போய் முடிந்துவிட்டது என்பது உங்களுக்கு இப்பொழுது பொறுமையாகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ஒரு பணத்தை கொடுத்து விட்ட பிறகுதான் உண்மை என்னவென்று உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். அப்பொழுது என்ன செய்வது, ஏது செய்வது, அந்த பணத்தை கொடுத்து விட்ட நபர் எங்கு சென்றிருப்பார் என்று எதை பற்றியும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு யோசனை என்பது கிடையவே கிடையாது. அதற்கப்புறம் எப்படி அதை ஆரம்பிப்பது, எப்படி அதை நம்ம முடிக்கலாம் என்று மட்டுமே தான் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக்கொண்டு இருந்ததை தவிர வேறு எதை பற்றியும் உங்களுடைய மனதிற்குள் தோன்றியது என்பது கிடையவே கிடையாது. ஆனால் மிதுனம் ராசியின் சுறுசுறுப்பு உங்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் என்பது உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் ஒரு முறை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டு மீண்டும் கீழே விழுந்து விட்டால் அது எப்படி இருக்கும்? யாராக இருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் மன உளைச்சல்கள் என்பது இருக்கத்தானே செய்யும். அதுபோலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இருந்தது. நீங்கள் தான் ஏதாவது ஒன்று செய்து கொள்வீர்கள் என்று நான் ஏதாவது ஒன்று செய்து கொள்ளலாமா, என்னுடைய வாழ்க்கையை அப்படியே நான் விட்டு விடலாமா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் தோன்றியது. ஆனால் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் நம்ம சாவதோ அல்லது அந்த பிரச்சனையை நினைத்து அழுவதோ ஒரு தீர்வு கிடையாது. இனிமேல் அந்த ஒரு பிரச்சனையை நான் பண்ண மாட்டேன். அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் யாருக்கு செய்தீர்களோ அவர்களை அழைத்து வந்து இப்படி ஒன்றாக அமர்ந்து உட்கார்ந்து பேசி சாப்பிட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே புரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். அதேபோல் உறவுகள் புரியாத ஒரு தனிமைகளை உங்களுக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே ஒரு கட்டம் என்பது வரத்தான் செய்யும். சுற்றி நிறைய மனிதர்கள் இருப்பார்கள். வீட்டில் குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யும். நண்பர்கள் இருப்பார்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பலர்களும் இருப்பார்கள். ஆனால் மனதுக்குள் மட்டும் ஒரே ஒரு பெரிய பொறுமையானது இருக்கும். அந்த ஒரு பொறுமையை யாராலையுமே நிரப்ப முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்களாகவே இன்னும் இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டது. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை ஏற்படும். அது என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கும், எதை செய்தாலும் அதை பற்றி யோசிக்க வைக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்தது கிடையாது. அதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இருந்தது. நீங்கள் சிரித்தீர்கள், பேசினீர்கள், எல்லாருடனும் இயல்பாகவே பழகினீர்கள். ஆனால் இரவு தனியாக இருந்த பொழுது உங்களுடைய மனம் மட்டும் அமைதியாக அழுது கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படி நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் அதிகமாகவே இருந்தது. என்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாருமே கிடையாதா என்ற கேள்விகள் கூட பலமுறை உங்களுடைய மனதை இன்னும் சுக்குநூறாக உடைந்து போட்டுக்கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது உங்களுடைய மனதையை உடைத்து போட்டு அடுத்து என்ன செய்வது, எது செய்தால் வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்று எதை பற்றியும் யோசிக்காமல் மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்டிருந்த ஒரு குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நபர்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே தான் வருவீர்கள். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கூறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வியாபாரம் தொடர்பான இப்பொழுது கடன் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஏற்கனவே வியாபாரத்தை வைத்துத்தான் இப்பொழுது தலையில் துண்டு போட்டது போல எங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் அதிகம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், அதாவது
எது செய்தாலும் அதை 4 சுவத்துக்குள் மட்டுமே வைத்து செய்யுங்கள். எதையும் நடுரோட்டில் வைத்து செய்யாதீர்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தின் மானம்தான் போகும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படத்தான் செய்யும். அலைச்சல்கள் இருந்தால்தான் மனிதன். ஆனால் அது உங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவோ சொந்த வேலைகளுக்காகவோ அலைச்சல்கள் என்பது ஏற்பட்டால் அதனை நினைத்து நீங்கள் பெருமைப்படணுமே தவிர அதை நினைத்து ஒருபோதும் நீங்கள் வருந்தக்கூடாது. குடும்பத்தில் பொறுப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் மேம்படத் தொடங்கும். சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். சவாலான செயல்களையும் நீங்கள் சாதாரணமாகவே இனிமேல் செய்து முடிப்பீர்கள். கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். அழகாக மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு காலத்தில் பணவரவு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பணவரவு என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்தி காட்டும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கணக்கு புத்தகமாக கூட மாறியிருக்கலாம். கையில் பணமானது வந்ததும் அது எங்கே செல்கிறது என்று தெரியாமல் போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உண்டு. மாத இறுதியில் குடும்ப செலவுகளை எப்படி சமாளிப்பது, குழந்தைகளின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் அதிகம். எதிர்காலத்திற்காக எப்படி சேமிப்பது என்று தினமும் மனதிற்குள் கணக்கு போட்ட ஒரு அனுபவங்கள் உண்டு. பல இரவுகளில் இவ்வளவு உழைத்தும் ஏன் வாழ்க்கை முன்னேறவில்லை என்ற இறைவனிடம் அமைதியாக நீங்கள் கேட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருமானத்தில் மெதுவான ஒரு முன்னேற்றங்கள் இப்பொழுது ஏற்பட தொடங்கும். வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்க சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இனிமேல் நிச்சயமாக ஒரு தீர்வு என்பதும் கிடைக்க ஆரம்பிக்கும். கழுத்தை பிடித்து நெருக்கிய மாதாந்திர தவணைகளும் கடன் பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது ஒரு முடிவானது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நன்மையாகவே தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நபர்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே தான் வருவீர்கள். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்துவிடும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கூறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வியாபாரம் தொடர்பான இப்பொழுது கடன் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஏற்கனவே வியாபாரத்தை வைத்துத்தான் இப்பொழுது தலையில் துண்டு போட்டது போல எங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் அதிகம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், அதாவது எது செய்தாலும் அதை 4 சுவத்துக்குள் மட்டுமே வைத்து செய்யுங்கள். எதையும் நடுரோட்டில் வைத்து செய்யாதீர்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தின் மானம்தான் போகும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படத்தான் செய்யும். அலைச்சல்கள் இருந்தால்தான் மனிதன். ஆனால் அது உங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவோ சொந்த வேலைகளுக்காகவோ அலைச்சல்கள் என்பது ஏற்பட்டால் அதனை நினைத்து நீங்கள் பெருமைப்படணுமே தவிர அதை நினைத்து ஒருபோதும் நீங்கள் வருந்தக்கூடாது. குடும்பத்தில் பொறுப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் மேம்படத் தொடங்கும். சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். சவாலான செயல்களையும் நீங்கள் சாதாரணமாகவே இனிமேல் செய்து முடிப்பீர்கள்.
கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அழகாக மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.